ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து நிவின் கிட்ட பேசுகிறாங்க. நீ யமுனாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா, உனக்கு அசிங்கமா இல்லை எப்படி சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. காவேரி சொல்கிறாங்க, எனக்கு பேசுறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. எனக்கு உன் மேலே இருந்தது அஃபெக்ஷன், ஆனால் யமுனாவுக்கு உன் மேலே இருக்கிறது பியூர் லவ். உங்கள் அம்மா கூட உன்னை இப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யமுனா நீ இல்லைன்னா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. நிவின் சொல்கிறாரு, உன் ஃபேமிலிக்காக நீ செல்ஃபிஷாக இருக்க காவேரி, அதனால அவளை போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன். நீ வேணா அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க டென்ஷனில். காவேரி சொல்கிறாங்க, யமுனா இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, என்ன கார்னர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. காவேரி வந்து நிவின் கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் யமுனாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல வந்து போயிடுறாங்க. நிவினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. விஜய் காவேரி யமுனாவை காட்டுறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, உங்கள் அக்கா ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன், இதோ வந்துருவேன்னு சொன்னா, பார்த்தா 2 ஹவர் அங்கே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யமுனா வந்து சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யமுனாவும் பயப்படுறாங்க. விஜய் வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வராரு. யாராவது இந்த சுச்சுவேஷனில் போய் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களா, ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. யமுனாவும் காவேரியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தேங்க்யூ.